அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஊரடங்கு சட்டம் தொடர்பில் முக்கிய அறிவிப்பு. விதிக்கப்பட்டுள்ள புதிய தடை தேர்தல் ஆணைக்குழு மக்களுக்கு விடுத்துள்ள அறிவிப்பு. தோல்வியை ஏற்றுக்கொண்டுள்ள சஜித் ரணில் அறிவிப்பு. இன்று முதல் விசேட போக்குவரத்து சேவை. கொழும்பு தேசிய நூலகத்தில் வன்முறை, ஜேவிபி ஆதரவாளர்கள் மீது குற்றச்சாட்டு. 2024 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை திகதி அறிவிப்பு. இலங்கையில் நடந்த கொடூரம், மனைவியால் கட்டையால் அடித்து கொலை செய்த கணவன். இந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் மறுத்த நபர் மீது கொடூர தாக்குதல். தொடருந்துடன் முச்சக்கர வண்டி மோதி 2 உயிரிழப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தும் திட்டம் இல்லை என பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணத்திலக்க தெரிவித்துள்ளார். ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு எனவும், எனினும் இதுவரையில் அவ்வாறான ஆயத்தங்கள் எதுவும் செய்யப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தும் அதிகாரம் ஜனாதிபதியிடம் காணப்படுவதாகவும், ஜனாதிபதி விரும்பினால் ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் தேர்தலின் பின்னர் சில சந்தர்ப்பங்களில் இவ்வாறு ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலில் மொத்தமாக 38 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். 17.1 மில்லியன் மக்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுக் கொண்டுள்ளனர். சுமார் 1 மில்லியன் பேர் புதிதாக இம்முறை வாக்களிக்க உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்களிப்பு நிலையங்களுக்கு கையடக்க தொலைபேசிகளை எடுத்து செல்வது முற்றாக தடை செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அந்த ஆணைக்குழுவின் தலைவர் RML ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார். கைபேசியை எடுத்துச் செல்ல ஏற்கனவே இருக்கின்ற தடையை இறுக்கமாக கடைபிடிக்க தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். தபால் மூல வாக்களிப்பின் போது குறித்த வாக்குச்சீட்டை படமெடுத்து சமூக வலைதளங்களில் பதிவு செய்யப்பட்ட நபர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையிலே வாக்களிப்பு நிலையங்களுக்கு கையடக்க தொலைபேசிகளை எடுத்து செல்வது முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. அனைத்தையும் இலவசமாக தருவதாக கூறும் சஜித் பிரேமதாச, அனுருகுமார திசாநாயக்கவுக்கும் எனக்கும் இடையில் இரகசிய ஒப்பந்தம் இருக்கின்றது எனவும், தன்னை தோற்கடிக்க நானும் அனுருகுமாரவும் தயாராகி வருகின்றோம் என்றும் சஜித் புலம்புகின்றார். ஏற்கனவே தோல்வியை ஏற்றுக்கொண்டுள்ளமையால் தான் இப்படி ஒப்பாரி வைக்கின்றார் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கெஸ்பேவுவில் நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் நடைபெற்ற ரணிலால் முடியும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது ஜனாதிபதி ரணில் மேலும் உரையாற்றுகையில், அனுருகுமார நாடு முழுவதும் வெறுப்பை விதைத்து வருகின்றார். வெறுப்பு என்ற போர்வையினூடாக அவர் அதிகாரத்தை பெற்றால் நாட்டுக்கு என்ன நடக்கும் என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும். நிறைவேற்ற முடியாத பொய்யான வாக்குறுதிகளை வழங்கும் அனுருகுமார தனது உண்மையான பொருளாதார கொள்கையை நாட்டுக்கு எடுத்துரைக்க வேண்டும். பிரபலமாக இல்லாவிட்டாலும் மக்களின் எதிர்காலத்துக்காக எப்போதும் உண்மையை மட்டும் நான் கூறுகின்றேன். அன்று அனுருகுமாரவிடம் ஒப்படைக்கப்பட்ட விவசாய அமைச்சரின் பொறுப்பை உரிய முறையில் நிறைவேற்றியிருந்தால் இந்த நாட்டின் விவசாயம் இன்று அபிவிருத்தி அடைந்திருக்க. கொள்கையற்று வெறுப்பியை விதைக்கும் அவரது வேலை திட்டம் நாட்டின் அழிவுக்கு வழிவகுக்கும். எனவே சஜித் பிரேமதாசவுக்கும் நாமல் ராஜபக்சவுக்கும் வழங்கப்படும் வாக்கு அனுருகுமாரவுக்கு அளிக்கும் வாக்கு என்பதை மக்கள் மறந்துவிடக்கூடாது. எம்மை திருடர்கள் என்று சொல்பவர்கள் எதற்காக மக்களிடம் பொய் சொல்கிறீர்கள்? நாம் திருடர்களை பிடிப்பதற்கான சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். மோசடியால் திரட்டிய சொத்துக்களை கையகப்படுத்தக்கூடிய சட்டமூலத்தையும் தயாரித்திருக்கின்றோம். அவர்கள் மக்களிடம் பொய் சொல்கின்றார்கள். அவர்கள் கூறும் பொருளாதார முறை தவறானது. மக்கள் மத்தியில் குரோதத்தை தூண்டிவிட்டே அவர்கள் வாக்குகளை கோருகின்றார்கள். மக்கள் தமது பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி சிந்தித்து வாக்களிக்க வேண்டியது அவசியமாகும். ஐக்கிய தேசிய கட்சியினர் எனக்கும் ஒட்டு கட்சியினர் என்னோடு இருக்கின்ற அணியினருக்கும் வாக்களிப்பதே பொருத்தமாக அமையும். எனவே தேர்தலில் எரிவாயு சிலிண்டருக்கு வாக்களியுங்கள். இல்லாவிடில் சிலிண்டரும் இருக்காது, ரூபாவும் கிடைக்காது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் இன்று முதல் விசேட போக்குவரத்து சேவை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது.
அதற்குமே மேலதிகமாக சுமார் 60 பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. அத்தோடு நேராட்டப்படியின்றி மேலதிக பஸ் சேவைகளை முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. அதேவேளை இன்றிரவு மற்றும் நாளைய தினங்களில் பதுளையிலிருந்து கொழும்பு வரை விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் உள்ள பொது நூலகம் மற்றும் ஆவண சேவைகள் சபை கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற தேசபக்தி தேசிய முன்னணி அமைப்பினரின் மாநாட்டில் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறித்த மாநாடு தேசபக்தி தேசிய முன்னணி அமைப்பினால் நேற்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி மற்றும் மக்கள் விடுதலை முன்னணியின் ஆதரவாளர்களே இந்த தாக்குதலை நடாத்தியதாக தேசபக்தி தேசிய முன்னணியினர் தெரிவித்துள்ளனர். மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே தாக்குதல் நடாத்திய குழுவினர் வந்து அதற்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்டதால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. அப்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டோர் தடியடி தாக்குதலை மேற்கொண்டதை அடுத்து அங்கிருந்து மோட்டார் சைக்கிளில் தப்பி சென்றுள்ளனர். இதில் ஒருவர் காயமடைந்துள்ளார். இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நவம்பர் 25ஆம் தேதி முதல் டிசம்பர் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் இன்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்நிலையில் 2023ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களை இன்னும் 2 வாரங்களுக்குள் வெளியிட எதிர்பார்ப்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். மேலும் சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடும்படி தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எமது தேவை மிக விரைவில் பரீட்சை பெறுபவர்களை வெளியிட வேண்டும் என்பதுதான் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். பெறுபவர்களை இறுதி செய்யும் படி இன்னும் சில நாட்களில் நிறைவடையும் என்றும் இதனையடுத்து இன்னும் 1 வாரங்களுக்குள் செப்டம்பர் மாதத்துக்குள்ளாகவே பரீட்சை பெறுபவர்களை வெளியிட எதிர்பார்க்கின்றோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மாத்தறையில் தனது பிள்ளையை பாடசாலைக்கு அழைத்து சென்ற மனைவியை கணவன் கட்டையால் அடித்து கொலை செய்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் இன்று காலை மாத்தறை தெய்யந்தர அத்தபத்துகந்த சந்திக்கு அருகில் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் தெய்யந்தர பரப்பாம்புள்ள பகுதியில் வசித்து வந்த 42 வயதை உடைய ஒரு பிள்ளையின் தாயொருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். 1ஆம் தரத்தில் கல்வி பயிலும் தனது பிள்ளையை காலை பாடசாலைக்கு அழைத்து சென்று கொண்டிருந்த போது வீதியில் பதுக்கியிருந்த கணவன் தடியால் தாக்கியதாக கூறப்பட்டுள்ளது. கொலை செய்யப்பட்ட மனைவிக்கும் அவரது கணவருக்கும் இடையே ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக அவர் சில காலமாக தனது தாய் வீட்டில் தங்கியிருந்து வந்துள்ளதாக தெரிய வருகிறது. இந்நிலையில் மேற்படி சம்பவத்திற்கு குடும்ப தகராறே காரணமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். காளியந்துருவ கைகாவளி பகுதியில் தேசிய மக்கள் சந்திக்கு வாக்களிக்குமாறு அறிவுறுத்தி நபரொருவர் தாக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. தாக்குதலில் காயமடைந்த நபர் தற்போது பலப்பட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை தாக்குதலை மேற்கொண்டவர் தலைக்கவசம் அணிந்திருந்ததாகவும் அவரது தலைக்கவசத்திலேயே இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு கொடுக்கப்பட்ட சின்னமான திசைகாட்டிக்கு வாக்களிக்குமாறு தாக்குதல் நடத்திய நபர் தொடர்ந்து வலியுறுத்தியுள்ளார். இருப்பினும் அந்த சந்தர்ப்பத்தில் தாக்குதலுக்குள்ளான நபர் தமது வாக்கினை தமக்கு விருப்பமானவருக்கே வழங்குவதாக தெரிவித்துள்ளார். இதில் ஆத்திரமடைந்த தலைக்கவசம் அணிந்திருந்த நபர் தமது தலைக்கவசத்தை கலற்றி தாக்குதல் நடத்தியுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த தாக்குதலில் அவரது வலது கண் பாதிக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காளிரத்கம விஜயரத்ன மாவட்ட கடவையில் தொடர்ந்துடன் முச்சக்கர வண்டியொன்று மோதி விபத்துக்குள்ளானதில் 2 பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விபத்தின் பின்னர் முச்சக்கர வண்டியின் சாரதி சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடியுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.